5 கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறது. 5 கிரகங்கள்னால் 5 பேர் வந்து ஒக்கட வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஒரே கிரக யுத்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சண்டை போட்டு ஒரே கிரக யுத்தமாக இருக்குது. யார் யாருன்னு பார்த்தா நீசம் பெற்ற புதன் பகவான் இருக்கிறார், உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார் அங்கே. ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் ஒன்றா சேர்ந்தாங்க. நல்ல கிரகமும் இருக்குது, கெட்ட கிரகமும் இருக்குது. அப்போ நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அப்போ அங்கே என்ன ஒரு போராட்டம் தான் அனுபவம். ராசிக்கு 12 இருப்பது மேக்சிமம் விரயம் ஆகும், கொஞ்சம் கவனம் தேவை, முழுமையான வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எந்த அளவு சிறப்பாக இருக்கோ அந்த அளவு சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுடைய தொழில் செய்பவர்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாலும் சரி, எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு லிங்கிங், அதாவது டிரைவிங் தொழில் செய்பவர்களாலும் சரி, இந்த மாதத்தில் வந்து சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய இந்த விளையாட்டு துறையில் இருக்கும் மாணவர்களும் கூட சரி, நிறைய கப்பு மெடல்லாம் வாங்கிட்டு வரீங்க. இந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ரொம்ப முன்னேற்றமான ஒரு மாதமாக இருக்கிறது. வருமானம் தடையில்லாமல் குடும்பத்துக்கு வரும். உங்கள் குடும்பத்துக்கு வருமானம் தடையில்லாமல் கொடுப்பாடு. இவ்வளோ நாளாக ஏதாவது தடங்களாக இருந்தாக்கா இந்த மாதத்துலலாம் தடை விளையிட்டு வர வேண்டிய காசு வரும். எப்படி எங்கேயாவது நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா அந்த காசு வரும். இல்லை உங்களுக்கு வர வேண்டிய தங்கி ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லையோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை வெளியாளுக்கில் வர வேண்டிய காசு கண்டிப்பாக வரும். இல்லை எதிர்பார்த்து ஒரு லோன் போட்டதுங்களா வராமல் இருக்காது ரொம்ப நாள், அதுவும் அப்படி இருந்தாலும் அந்த காசும் வந்துடும். குடும்பத்தில் பணம் வரும் இந்த மாதம் கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் ஏப்ரல் மாத பலனை மேச ராசிக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது வாருங்கள் பார்ப்போம். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 4 கடகத்திலிருந்து அமர்கிறார். எப்போ 3ஆம் தேதி அமர்கிறார், 3-4 அமர்கிறார். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தோம்னா, உங்களுடைய வெற்றி அதாவது இதுவரை தடங்களாக இருந்த அனைத்துமே இனிமேல் தடங்கள்லாம் விலகி, எப்படி இருக்கிற தடையெல்லாம் விலகி, எதுலன்னா சொத்து விஷயத்தில், பிளாட் விஷயத்தில், பூர்வீக சொத்தில் இருந்த தடைகளெல்லாம் விலகி உங்களுக்கு ஒரு மேன்மை தரப்போகிறது. எப்படின்னாக்கா, இப்போ பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை பிரித்து தரமாட்டேன்னு சொல்லிக்கிறாங்களா அப்பாவோ இல்லை அண்ணன் தம்பிங்களோ, ஸோ அது இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வரும். கண்டிப்பாக வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து பிரித்து பிரிச்சுக்கலாமான்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதனால் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்கள் சொத்தில் நீங்கள் வாங்குகிற இடத்து மேலேயோ பூர்வீக சொத்து மேலே ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அது மாதிரி தான் இருந்தாலும் அதில் இந்த மாதம் முடிவு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது. சரிங்களா? அதே போல் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள், இந்த மாதம் வாங்கலாம். அதுக்கு அருமையாக இருக்கலாம். ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு விவசாய நிலம் வாங்கணும். ஸோ அதுக்கு முயற்சி இந்த மாதம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். வாங்குகிற யோகம் நல்லா இருக்குது. அதுவும் உங்களுக்கு சிறப்பாக வெற்றிகரமாக இருக்கிறது. அலசி ஆராய்ந்து டாக்குமெண்ட்லாம் பக்கா விசாரணை பண்ணி ஒரு முறை நீங்கள் வாங்கிறது சிறப்பு. அதே போல் வண்டி வாங்கணும்னு பார்த்தோம்னாக்கா நல்ல அமோகமாக சிறப்பாக இருக்குது. ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சாலும் இந்த மாதம் வாங்கலாம். ஒரு கார் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கலாம். இல்லை பழைய வண்டியே விற்றுட்டோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியோ ஒரு பைக் வாங்கணும், ஒரு பழைய கார் விற்றுட்டு மறுபடியும் புது கார் வாங்கணும், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்குது. அசைய சொத்து எதாவது பிளான் இருந்தாக்கா கண்டிப்பாக வாங்கி போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்குறது உங்களுக்கு ஒரு நேரத்தில் பல மடங்கு ஒரு சொத்து மதிப்பு உயரும். நீங்கள் வாங்குகிற இடத்துல திடீர்னு ஒரு பஸ் ஸ்டாப்போ இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஏதோ ஒன்று வந்து ஒரு கம்பெனியோ ஃபேக்ட்ரி ஏதோ ஒன்று வந்து அந்த இடத்துக்கு திடீர்னு யோகம் வேல்யூவேஷன் கூடிடும். வருமானம் தடையில்லாமல் குடும்பத்துக்கு வரும். உங்கள் குடும்பத்துக்கு வருமானம் தடையில்லாமல் கொடுப்பாடு. இவ்வளோ நாளாக ஏதாவது தடங்களாக இருந்தாக்கா இந்த மாதத்துலலாம் தடை விளையிட்டு வர வேண்டிய காசு வரும். எப்படி எங்கேயாவது நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா அந்த காசு வரும். இல்லை உங்களுக்கு வர வேண்டிய தங்கி ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லையோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை வெளியாளுக்கில் வர வேண்டிய காசு கண்டிப்பாக வரும். இல்லை எதிர்பார்த்து ஒரு லோன் போட்டதுங்களா வராமல் இருக்காது ரொம்ப நாள், அதுவும் அப்படி இருந்தாலும் அந்த காசும் வந்துடும். குடும்பத்தில் பணம் வரும் இந்த மாதம் கண்டிப்பாக தாராளமாக இருக்கும். செலவு வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவு தான் இருக்கும். வீண் வரையும் அதிகமாக இல்லை. அதனால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் சரியாகிடும். பெரிய அளவு பாதிப்பு இல்லை. ஒருத்தர் விட்டு போங்க. கணவன் மனைவி கணவனை விட்டு கொடுத்து போங்க. பாதிப்பு இல்லாமல் சிறப்பாக இருக்கும். மனசுக்குள்ளே ஒரு இந்த ஈகோ பிரச்சனை விட்டு கொடுங்க. அந்யோன்ய உறவுலாம் மேம்படும். ஆனால் ஒருத்தர் பண்ணால் ஒருத்தர் குடும்பத்தில் வந்து ஒருத்தர் கண்டா ஒருத்தர் பிடிக்கல, இந்த விஷயமெல்லாம்
மாமனார் மாமியார் நாத்தனார் இன்னும் யாராக இருக்காங்களெல்லாம் ஒருத்தர் வந்து பிடிக்கலையா அந்த உறவெல்லாம் மேம்படும். மனசங்கடம் தீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் உழைச்சி பேரே இல்லைன்ற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இந்த மாதத்தில் கிடைக்கும். எப்படி நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு தேடி வரும். ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறதுல ஒரு அந்தஸ்து, உங்களுக்கு ஒரு மதிப்பு, உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. உங்கள் பேச்சுக்கு ஒரு வாக்கு ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப பெண்களுக்கும் அதே மாதிரி பார்த்தோன்னா கையிருப்பு உயரும். நண்பர்களால் ஆதாயம், தாய் வீட்டு உறவால் ஆதாயம், தாய் வீட்டு சைடு வர வேண்டியது ஏதாவது இருந்தால் நகை பணம் பொருள் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் ஸ்கூட்டி வாங்குகிற யோகம்லாம் அந்த மாதத்தில் இருக்குது பெண்கள். அதனால் வந்து பெண்களுக்கு நகை வாங்குகிற யோகம் அதிகமாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு உபயோகப் பொருள் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் ஏதாவது ஒன்று வாங்குறதுனா கூட லக்ஸுரி பொருள் இந்த மாதம் குடும்ப பெண்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஆகவே ஒரு சிறந்த மாதம் என்று நீங்கள் இந்த மாதம் வைத்துக்கொள்ளலாம். மேசராசி அன்பர்கள், உங்களுக்கு ராசிக்கு 6ல் கேது பகவான் இருக்கிறார். எப்படி கேது இருப்பது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எப்படி நடுத்தர வயசானாலும் சரி, வயசானாலும் சரி, இல்லை சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, எந்த வயதுனாலும் இருக்கட்டும், ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். அதே போல் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து சேரும். இதெல்லாம் கொஞ்சம் மைனஸில் தான் போயிட்டு இருக்குது. எது இந்த கடன் தொல்லை, எதிரி தொல்லை, நோய் தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் மைனஸில் தான் போயிடுது. அதனால் குடும்பத்தினர் கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்க பாருங்கள். கடன் தொல்லையில் அவதிப்படும் நீங்கள் மேலும் மேலும் அவதிப்படாமல் இருக்க கடனை வாங்காதீங்க, இருக்கத்தை கொடுக்க பாருங்கள். அதனால் வந்து அதே போல் தேவையில்லாமல் யாராவது வம்பு வழக்கு மாட்டி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிறீங்க. ஸோ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 12ல் விரைய ஸ்தானத்தில் பார்த்தா 5 கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறது. 5 கிரகங்கள்னால் 5 பேர் வந்து உட்கார வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஒரே கிரக யுத்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு சண்டை போட்டு ஒரே கிரக யுத்தமாக இருக்குது. யாருன்னு பார்த்தா நீசம் பெற்ற புதன் பகவான் இருக்கிறார், உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறார், ராகு பகவான் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், அங்கே சூரியன் இருக்கிறார், புதன் பகவான் இருக்கிறார். ஸோ இப்படி எல்லா கிரகங்களும் ஒன்றா சேர்ந்து அங்கே நல்ல கிரகமும் இருக்குது, கெட்ட கிரகமும் இருக்குது. அப்போ நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அப்போ அங்கே என்ன ஒரு போராட்டம் தான் அனுபவம். ராசிக்கு 12ல் இருப்பது மேக்சிமம் விரயம் ஆகும், கொஞ்சம் கவனம் தேவை. விவசாயிகளாக இருந்தாக்கா வீட்டில் ஆடு மாடு நஷ்டம் ஏற்படும், ஒரு உயிர் ஆடு மாடு இறப்பு ஏற்படும், கவனம் தேவை. அதாவது புதன் நாள் நீச்சம் பெற்ற ராஜயோகமும் இருக்குது, அதாவது நீச்ச பங்க யோகமும் இருக்குது. புதன் நீச்சம் ஆகிறதுனால சுக்கிரன் உச்சமாவத்தில் அதுவும் யோகமாக தான் இருக்குது. யோகமும் நன்மையும் தீமையும் கலந்து தான் இந்த 12ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்குது. அதனால் வந்து கூடுமான வரையில் அதாவது கூடுமான வரையில் 2 மொழி பேசும் நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்கள். நீங்கள் பணம் விரையுமோ ஏதோ ஒரு இடத்துல நஷ்டமாக அவங்களால 2 மொழி பேசுகிறேன் கூட்ட. அதே போல் பார்த்தா அப்பாவால் விரயம், அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, அப்பா சொத்துக்காக ஏதாவது செலவு பண்ண வேண்டி வரும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் விரயத்தில் போகும். உங்களுக்கு லாபம்னு பார்த்தா அதில் வந்து நீசபங்க புதனால் நண்பர்களால் கொஞ்சம் ஆதாயமும், மாமாவர்கள் கொஞ்சம் ஆதாயமும், பெண்களால் கொஞ்சம் ஆதாயமும், இது கொஞ்சம் ஆதாயமாக கிடைக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மேசராசி அன்பர்கள், இந்த மாதம் ஏதாவது பரீட்சை எழுதும் மாணவர்கள் தைரியமாக எழுதுங்கள். 10வது 12வது படிக்கிற மாணவர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து தைரியமாக எழுதுங்க. எப்படி பயந்து படப்பட எழுதுங்க. ஃபீஸ்ஃபுல்லாக உட்காந்து அழகாக எழுதுங்க, நல்ல மதிப்பெண் கிடைக்கும். தைரியமாக எழுதலாம். அரசு வேலைக்கு பரீட்சை எழுதும் மாணவர்கள் கூட ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தைரியமாக போய் பரீட்சை எழுதுங்க. அந்த பயம் ஃபீலிங், மன ஃபீலிங் இதெல்லாம் இல்லாமல் தைரியமாக உட்காந்து தெம்போடு எழுதுங்க. சிறப்பாக பரீட்சை எழுதி அருமையான மார்க் எடுத்து வேலைக்கு போவீங்க. மாணவர்கள் வந்து அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கலையா, இந்த மாதம் கண்டிப்பாக கேட்பாங்க. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருந்த உறவு மேம்படும். பிள்ளைகள் வந்து படிப்பு வெளிநாட்டிலோ வெளி மாநிலோ இல்லை ஹாஸ்டல், அதாவது படிப்பு உண்டான முயற்சி மேற்கொண்டு படிக்க வைக்கிற முயற்சி நீங்கள் தாராளமாக இப்போ எடுக்கலாம். அதுக்கு நான் காலம் ஓடிட்டு இருக்குது. அதனால் திருமணம் கைகூடும், சுபகாரியம் நடக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியம் 7 சனி உள்ளே வரதுனால ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்படி ஒன்றும் கவலை வேண்டாம், பெரிய பாதிப்பு இருக்காது. ஸோ அதனால் கூடுமான வரையில் நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக எடுத்து முன்னெடுத்து செல்லுங்கள். பேச்சு அதாவது பேசும்போது கவனமாக பேசுங்க. ஒரு செயல் அவசரப்பட்டு செஞ்சுடுவீங்க. நீங்கள் மேசராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பு, ஆர்வம், தைரியம் இதெல்லாம் இருக்கிறதுனால
டக்குன்னு எடுத்தம் கவுத்தம் ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் நிதானமாக எதையாவது செய்யும்போது உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். அதனால் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எந்த அளவு சிறப்பாக இருக்கோ அந்த அளவு சிறப்பாக இருக்கத்தான் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுடைய தொழில் செய்பவர்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாலும் சரி, எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு லிங்கிங், அதாவது டிரைவிங் தொழில் செய்பவர்களாலும் சரி, இந்த மாதத்தில் வந்து சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய இந்த விளையாட்டு துறையில் இருக்கும் மாணவர்களும் கூட சரி, நிறைய கப்பு மெடல்லாம் வாங்கிட்டு வரீங்க. இந்த துறையில் இருப்பவர்கள்லாம் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் ரொம்ப முன்னேற்றமான ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த தொழில் இல்லாதவர்கள் கூட இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கிறது. அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் பிளாட் செய்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம். பிளாட் சம்மந்தப்பட்ட தொழிலில் புரோக்கர் செயல் இந்த பக்கம் வந்து கை மாற்றி விடுறது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. அதனால் மேசராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அதை நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு முறை குலதெய்வத்தையும் வணங்கி குலதெய்வ அருள் கோயில் சென்று வந்து நம்ம வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.